கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோ இவங்க 3 பேரும் அந்த சாக்லேட்ல தான் தங்கத்தை கடத்தி வச்சிருக்கதா நினைக்கிறாங்க. இப்போ அந்த சாக்லேட்டை சாப்பிட போறாங்க. அது நிஜமாவே சாக்லேட் தான். இவங்களுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ ஒரு சாக்லேட் விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்கறாங்க. எல்லாமே சாக்லேட்டா தான் இருக்கு. இவங்க ஃளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே திவ்யாக்கு ஃபோன் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களை இன்னைக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் செக் பண்ணுவாங்கன்னு. அதனால இப்போ கோல்டா ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடத்தை தேடிட்டு இருக்காங்க. ஃளைட்ல தான் ஒளிச்சு வைக்கணும், ஆனா யார் கண்ணுக்கும் மாட்டக்கூடாதுன்னு மேல ஒளிச்சு வச்சிடறாங்க. இவங்க கிட்ட தான் தங்கம் இல்லல, அதனால விட சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்களோ எனக்கு டிப்பு கொடுத்தவங்க ஒரு ஏரோஸ்டஸ், அதனால கண்டிப்பா இவங்க கிட்ட தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. நேத்து பார்ட்டி முடிச்சிட்டு வரும்போது கூட வேலை செய்யறவங்க பாத்துருப்பாங்க. இவங்க தான் போட்டு கொடுத்ததா நினைக்கிறாங்க. இவங்க கோல்டை சரியா ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அது கீழே விழுந்துட்டு இருக்கோம். இப்ப நியூஸ்ல ஏரோப்ளேன்ல தங்கம் கடத்தினதா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இதை ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் நம்புறாங்க. இப்ப திவ்யா கிட்ட கூட ஆஃபீஸர் சரியா பேச மாட்டாரு, அவாய்ட் பண்ணிடுறாரு. இதை நினைச்சு திவ்யாக்கு கஷ்டமா இருக்கு. ஜாஸ்மினுக்கு துணையா இருந்த தாத்தாவும் இறந்து போயிடுறாரு. விஜய் வாலியா பேங்க்ல கோடிக்கணக்கில் கடனை வாங்கி ஊரை விட்டு ஓடி இருப்பாரு. இப்ப இவங்க கிட்ட வேலை செய்யற ஏரோஸ்டஸ்ல இருந்து யாருக்குமே சம்பளம் கிடைச்சிருக்காது. இவங்க கஸ்டம்ஸ்ல மாட்டி விட்டதா நினைச்ச ஏரோஸ்டஸ் நான் எதுவும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நானே என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அந்த கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளை பத்தி யார் தான் கஸ்டம்ஸ்ல போட்டு கொடுத்ததுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களும் ஒரு ஏரோஸ்டஸ் தானே அன்னைக்கு ஆஃபீஸர் சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த ஏரோஸ்டஸ் யாருன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மித்தாலோட வைஃபுமே ஏரோஸ்டஸா வேலை செஞ்சிருப்பாங்க. அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேலையை விட்டுருப்பாங்க. இப்போ இவங்க தான் போட்டு கொடுத்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மித்தாலி இவங்களை கண்டுக்கிறதே இல்லையா, வேற நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அதனால அவளை மாட்டி விடுறதுக்காக தான் உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டேன், மற்றபடி எனக்கு உங்களை மாட்டி விடணும்னு எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. விஜய் வாலியா ஃபாரின்ல போய் ரொம்பவே ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்க விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நமக்குலாம் இங்க சம்பளம் கூட கொடுக்காம பணத்தெல்லாம் திருடிட்டு வெளிநாட்டுல போய் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், நம்மள மாதிரி வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காம அவன் துபாயில போய் எப்படி அப்படி வசதியா வாழலாம், நம்ம விடக்கூடாது, நம்ம தான் காசை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இப்போ இவங்க எப்படி அவர்கிட்ட போறதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு இப்போ துபாய்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க மித்தால ஃபாலோ பண்றாங்க. அவர் விஜய் வாலியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பெட்டி நிறைய பணத்தையும் வந்து இவங்க மாத்திக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போற ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அங்க ஒரு காஃபி கூட ரொம்ப ரேட்டா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்காங்க. விஜய் வாலியா பொண்ணுக்கு தான் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த கல்யாணத்துக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் செலவு பண்றாரு. நம்மளாம் இங்க சம்பளம் இல்லாம இருக்கோம், இவங்க என்னடா இவ்வளவு காசு செலவு பண்றாங்கன்னு பாக்குறாங்க. கீதா இவங்க கூட வேலை செஞ்ச ஏரோஸ்டஸ் இந்த ஹோட்டல்ல செஃப்பா இருக்கிறத பாக்குறாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேக்குறாங்க. கீதாவை இன்சார்ஜ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவங்கள ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு எடுத்துக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கும். இப்ப சிசிடிவில நம்ம மாட்டிக்க கூடாது, அதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. திவ்யாவோட தம்பி ஒரு பெரிய ஹேக்கர். இப்ப தம்பிக்கு கால் பண்ணி நீ எனக்கு சிசிடிவி கேமரா வீடியோஸ் எல்லாம் ஹேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவரே இப்போ ஓகேன்றாரு. சிசிடிவி இன்சார்ஜோட ஐடி கார்டு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. இப்போ அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வாலியோட ஃபேமிலியா ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஒரு பிரீமியம் சூட்ல தான் இருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் யாருமே உள்ள போக முடியாது. தினமும் அவங்களோட டோர் கீக்கான கார்டு மாறிக்கிட்டே இருக்குமா. கீதா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணா, ஊருக்கு கிளம்பி போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா கீதாவும் ஜாஸ்மின் ஒத்துக்க மாட்டாங்க. ஜாஸ்மின் கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னு அடுத்த பாட்டுல